இது ஒரு ஒயர்லெஸ் மைக்குங்க. 662 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்திருக்கு. இன்றைக்கி விலை வந்து பார்த்தீங்கன்னா 800, 850, 780 அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி சில பேர்லாம் வந்து 1100, 1400 அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு பாருங்கள் 662 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு உண்டான பில்லு. இப்போ இன்றைக்கி தான் இது வந்திருக்கு. பாருங்கள் 780 ரூபா காட்டுது. சில பக்கம் 880 அப்படி இருக்குது. இது 2 மைக்கு, ஒரு அடாப்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இது உள்ளே போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஓப்பன் பார்சல், ஓடிபி அப்படின்னு சொல்ல முடியலாம். ஓப்பன் பண்ணி இந்த பொருள் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு அவங்களே செக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பொருள் வாங்கிட்டு பணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து முன்னாடியே பணம் கட்டிட்டேன். அதனால் வந்து அவரே பிரித்து பார்த்துட்டு பொருள் கொடுத்துட்டு போனார். இப்படி உள்ள இப்படி தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மேக் அப்படிங்கிற கம்பெனி. உள்ளே பாருங்கள் 2 மைக்கு, அடாப்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒயரும் அந்த ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இதில் குத்திக்கலாம். அப்படி இது வந்து லைட் எரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு உள்ளே போட்டால் தான் லைட் எரியும். லைட் எரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டிக்கரும் எடுத்துடலாம். இப்போ உள்ளே போட்டிங்க அப்படின்னா லைட் எரியும். இது லாக் பண்ணிட்டா இப்போ இங்கே லைட் எரியும். அப்போ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா லைட் எரியாது. இப்போ சார்ஜர் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது மொபைல் கேமராவில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த அடாப்டரை அப்படியே குத்திட்டு அப்படியே உங்களுக்கு லைவாக அந்த ரெக்கார்ட் பண்ணுறதை நான் காட்டுறேன். இதில் வந்து 3 டைப்பில் வந்து நாய்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குது. முதல்ல ஒரு மைக்கை நம்ம எடுத்துக்குவோம். இது முன்னாடி நான் சொல்லிடுறேன். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட்டு ஆன் ஆகும். ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து மொபைல் கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மொபைல் கேமராவில் தான் இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்டிருக்கோம். இப்போ வந்து அடாப்டர் குத்துறேன். குத்திட்டு இப்போ இந்த மைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நார்மலாக இது இப்போ நாய்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். 3 ஃபில்ட்ரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் தடவை இந்த இதுவே முதல்ல லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை ஃபில்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணும். 2வது தடவை மறுபடியும் 2 தடவை அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 2வது தடவை ஃபில்டர் ஆகும். நாய்ஸ் ஃபில்டர் பண்ணும். இது 3வது தடவை. இப்போ 3 தடவை பண்ணிவிட்டேன். 3வது நாய்ஸ் ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்கு. திருப்பி 4வது தடவை ஆன் பண்ணிங்க அப்படின்னா முதல் இதுக்கே மாறிக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் வச்சுருக்கேன். இது வந்து TJS
இது செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இதுவே செம்ம வெயிட்டாக இருக்கும். இதனுடைய வெயிட்டு கூட இது இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து 22,000 ரூபா. சரி, 21,000 22,000 அந்த மாதிரி வரும், இப்போ மறந்துட்டேன். இது வந்து இப்போ 780 800 அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் 1100 1400 அப்படி வாங்கியிருக்காங்க அது முன்னாடி. ஆனால் இப்போ வந்து 800 850 ரூபாய்க்கு கிடச்சிட்ருக்கு. நிறைய பேர் இது வந்து நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு 662 ரூபாயில் கிடச்சதுனால டக்குன்னு ஆர்டர் போட்டேன். இப்போ மொபைல் கேமராவில் நான் பேசின அந்த வாய்ஸ்க்கும் இந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். எப்படி இருக்குது, இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.